ஸோ காஸ்ட் எலிமினேஷன் மெத்தடு எக்ஸசைஸ் நம்மளுக்கு 1.4 1.5 இருக்கும். அதனுடைய தியரி பார்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறான் அப்படின்னா, ஆக்சுவலாக ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற கேஸ் தான். அவன் கொடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தா இதை கொடுத்துக்கிறான். பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துங்க, அதை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துக்கிறான். கண்டிஷன் 1 என்ன கொடுத்துக்கிறான்னா, எக்ஸ் ப்ளஸ் 3-ஐ எடுத்து இதை நம்ம டிவைட் பண்ணும்போது அதனோட ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குங்கிறான், 21 கிடைக்குங்கிறான். அப்போ ரிமைண்டர் தீர்த்தப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து பாலினாமியல் அப்ளை பண்ணும்போது ரிமைண்டர் கிடைக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் 0, எக்ஸ் ஈக்குவல் டு -3ன்னு எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ் ஈக்குவல் டு -3 என்ன பண்ண சொல்கிறீங்க, இந்த பாலினாமியல் அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா மீனிங் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு -3 இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது அதனோட வேல்யூ என்னங்க சொல்கிறீங்க, ரிமைண்டர் சொல்லிட்டீங்களா, அதனோட வேல்யூ 21 வச்சுக்கோங்க. சரிங்களா, அதானே அதனோட ரிமைண்டர் தான் 21 வருது, அதை வச்சுக்கிறோம். அப்போ அப்படி வச்சுட்டு போட்டால் என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 21 ஈக்குவல் டு a இன்ட்டு -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு -3 ப்ளஸ் c. அப்போ என்ன கிடைக்குது, -a அப்படி மாற்றி போட்டுக்கிறேன். மைனஸ் இல்லை ப்ளஸ் ஆயிடுது, கரெக்டாக ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிடும். -3b ப்ளஸ் c ஈக்குவல் டு 21. இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, ரெண்டாவது ரிமைண்டர் யார், ரெண்டாவது இது யாரு, x ஈக்குவல் டு 5. -5 is equal to 0. அப்போ x ஈக்குவல் டு 5 கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ 21 முடிஞ்சுன்னா அடுத்து யாரு, 61. அப்போ p ஆஃப் x இடத்துல 61 போட்டுட்டு a இன்ட்டு என்ன பண்ணுவீங்க, 5 ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு 5 ப்ளஸ் c. அப்போ என்ன கிடைக்குது, 25a plus 5b plus c is equal to 61. இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன, 2 வச்சுக்கோங்க. அடுத்தது யாரு, x ஈக்குவல் டு 1. 1ன்னு போட்டால் எவ்வளோ கிடைக்குதுங்கன்னா 9 கிடைக்குங்கிறோம். அப்போ 9 ஈக்குவல் டு அப்படியே டேரெக்டாக அடிக்கிறேன், a ப்ளஸ் b ப்ளஸ் c. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 9. 3 ஈக்குவேஷன் கிடைச்சதா கண்ணு? அப்போ இது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுங்க. டைரெக்டாக ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் தான் வந்துருங்க. ஏன்னா தெரியுங்களா, காஸ்ட் இன்வெஸ்ட் வந்து நான் இருக்குதா, ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிடுங்க. சொல்கிறேன் கண்ணு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் -3 1 21. ஓகே 21 25 5 1 61 1 1 1 9. என்ன கண்ணு டவுட் இதில்? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஐடியா கிடைக்குங்களா? ரோ 3யும் ரோ 1யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதாவது ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அப்படி தானே? எஸ் சார். அப்போ என்ன மாதிரி பண்ணால் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வருமோ அந்த ஒர்க்கு நீங்கள் பொறுமையாக போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். கரெக்டாம்மா? பண்ணிடலாமா? எஸ் சார். சார் எது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க? ரோ 3யும் ரோ 1யும். சூப்பர், கரெக்டான ஐடியா. பண்ணிடலாமா? எஸ் சார். நீங்கள் போட்டுருக்கீங்களா நான் போட்டேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போடலாம். போடலாங்க சார். 1 1 1 25 இது எழுதிடலாம். 9 9 1 61 9 -3 1 21. ஸோ அடுத்த வரைக்கும் என்ன, ஈவனையும் 0 பண்ணணும். யாரை வச்சுட்டு, ஈவனை கீ பாயிண்ட் வச்சுட்டோம். அப்போ என்ன பண்ணலாம், R2ல் R2 minus 25 R1, R3ல் R3 minus 9 to R1. அப்போ 1ங்கிற எலிமெண்ட் அப்படியே இருக்கும். 1 1 1 9 அப்படி இருப்பாங்க. இதை என்ன 1ங்க,
சரி, இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாமா? Yes, sir. 25 5 1 61. இது 5 ஆல் 25 ஆல் மட்டும் பண்ணிங்க. அப்போ 25 25 25 225 9 into 25 எவ்வளோ செக் பண்ணிங்களா? 225. Check பண்றேங்க sir. Okay, 18. ஆமாங்க சார் 225. அப்போ மைனஸ் பண்ணி கம்மி பண்ணுறாங்க. அப்போ மைனஸ் சைன் மாற்றிக்கிங்க. மைனஸ் 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 கட் ஆயிடுச்சு. -24 சாரி -20 -24 -24 மைனஸ் 164 பார்த்துங்க. பார்க்குறீங்க சார். ஆமாங்க சார் 164. அப்படி என்ட்ரி பண்ணிங்களா? 0 -20 -24 24 minus 164. அதே மாதிரி அடுத்தது போட்டலாமா? Yes, sir. R3 9 -3 1 21. அது என்னச்சு? 9 9 9 81 வந்துச்சு. மைனஸ் 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 கட் ஆயிடுச்சு. அப்போ -12 -8 -21 மைனஸ் சரி 21 - 81 வந்து -60. Yes, sir. அப்போ என்ட்ரி பண்ணிக்கிட்டு 0 இப்போ எடுத்தபடி 0 -12 -8 -60 கரெக்டாக எடுக்கண்ணே? Yes, sir. இந்த பாயிண்ட் என்ன டவுட் இருந்தால் சொல்லு. நீ இப்போ நீயும் தனியாக தான் போட்டுட்டு இருக்கிறீன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக வந்துக்குதா மட்டும் பாருங்க. நம்ம அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். Yes, sir. கரெக்டாக தானே வந்துக்குது? Yes, sir. இப்போ என்னன்னா R2 divided by -4 R3 divided by -4 பாசிபிளா? Yes, sir. அப்போ எலிமினேட் பண்ணி சொல்லுங்க. அதாவது டிவைட் பண்ணி சொல்லுங்க. 1 1 1 9 0 4 டிவைட் பண்ணால் -4ன்ட்டு. அப்போ 5 6 0 இது என்ன கிடைக்கும்? 3 2 இது 15 இது 164 164னா 4 times 16 41 41 செக் பண்ணிக்கிட்டாங்க அந்த வேல்யூ. Yes, sir. 41 தானே? ஒரே நிமிஷம் சார். 164 divided by 41 தானேங்க சார்? 41 தானே போட்டுக்கிறேன். எஸ் சார். 41 தான் போட்டுக்கிறேன். சரி, ஸோ அடுத்தவருக்கு யார்? இவனை வச்சுக்கிட்டு இவனை 0 பண்ணுவோம். கரெக்டுங்களா? எஸ் சார். சொல்லுங்க எப்படி 0 பண்ணுவீங்க? into 3 R2 into 3 minus R3 into 5. என்ன சொன்னீங்க? இன்னொரு சொல்லுங்க. 3 into R3 R2 goes to R3 into 5 minus R2 into 3. 3 இது 5 மாற்றி தான் பண்ணுவீங்க. 3 5 ஓகே. Yes, sir. அப்போ என்னாச்சு? ஒரு நிமிஷம் இங்கே எழுதும் போது தப்பு எழுதிக்கிறேன். மாற்றி R3ல 5 R3 minus 3 R2 அப்போ 1 1 1 9 R2 எது சேஞ்ச் ஆகல 0 5 6 41 இது என்னாச்சு 0 இதை 0 படுத்திட்டோம். அடுத்து இது என்ன பண்ணுறீங்க? 5 ஆல் மல்டிப்ளைங்க. அப்போ 10 இது 3 ஆல் மல்டிப்ளைங்க 18. அடுத்தது யார்? R3 வந்து 5 ஆல் 50 75 R3 வந்து 5 ஆல் அப்போ 50 75 75 இது வந்து 3 ஆல் 3 ஆல்னா 123 123. சரி, ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் -18 சரி -8 -8 123 75 எவ்வளோ கிடைக்கும்? 13 13னா 8 11 11னா 48 எவ்வளோடா கிடைக்குது?
இது பார்த்தா -8 -48 கரெக்ட்டுங்களா? Yes, sir. டவுட் இருக்குதா கண்ணு? No, sir. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோம், ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணிட்டோம். வெரி குட், சூப்பர். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட். அப்போ இது எதால மல்டிப்ளை ஆகும், இது இஜெட்டால மல்டிப்ளை ஆகும், இது வந்து கான்ஸ்டன்ட், ரெண்டு ஈக்குவல் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்போ சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீயே சொல்லிடுவீங்க. நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள். -8z is equal to -48. Z is equal to -48 by -8. 1 time, 6 times. Z is equal to 6. அடுத்து இதை காம்பினேஷன் பண்ணுங்க. எக்ஸ் 5y plus 6 into z. 6 is equal to 41. 5y plus 36 is equal to 41. 5y is equal to 41 minus 36. 5y is equal to 5. y equal to 1. கரெக்ட்டுங்களா? Yes, sir. X plus y plus z is equal to 9. X plus 1 plus 6 is equal to 9. X plus 7 is equal to 9. X is equal to 9 minus 7. X is equal to 2. Therefore, the solution is என்னது? X is equal to 2, y is equal to 1, z is equal to 6. அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். சார், தியரி கொஸ்டின் பயந்துக்கோனா ஜஸ்ட் 2-3 டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சி நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா?